இன்றைக்கி உண்டான ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனி ஸ்லாப் தான். அதுவும் ராகி ஃப்ளேவரில் கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ப்ரௌனி எல்லாமே ரெடி பண்ணி போர்டுக்கு மாற்றி ஃபேன் காற்றுல நல்லா ஆறட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் போய் மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்துட்டு வந்து பார்க்கும்போது ஸோ ப்ரௌனி மேலே இருக்கிற அந்த க்ரிங்கிள் டப்பெல்லாம் பறந்து போயிடுச்சு. ஸோ ஓகே பரவாயில்ல, நம்ம தான் கனாஷ் வச்சு ரெடி பண்ணுவோமே அப்படின்ட்டு சொல்லிவிட்டு மில்க்கும் டார்க்கும் வச்சு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க பிக் அனுப்பின பேஸஸில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க கொடுத்த சாக்லேட்டுங்க. ஸோ அந்த சாக்லேட் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் தாங்க. கிட்கேட் எல்லாம் நமக்கு கிடைக்கிது, ஷார்ட்ஸ் கிடைக்கவே இல்லை. நான் வந்து நிறைய கடை ஏறி இறங்கிட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக ஹோம்மேட் சாக்லேட் ரெடி பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஓகே உங்களோட விருப்பம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவுட்புட்டு அவங்க என்ன பிக் அனுப்புனாங்களோ அதே மாதிரியே நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அதில் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்னொரு தப்புமே பண்ணியிருக்கோம். என்ன தப்பு அப்படின்னு சொன்னால் கேக் பாக்ஸு தாங்க. ஸோ நான் ப்ரௌனி பாக்ஸை கேட்டிருந்தேன். அவங்க பார்த்திங்க அப்படின்னா கேக் பாக்ஸை கொடுத்துட்டாங்க. இது தெரியாமல் நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பேக்கிங் எல்லாம் முடித்து பாக்ஸ்குள்ளே வச்சதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுது நம்ம கிணத்துல தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்போம் தெரியுங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க என்னோடய கதை. ஸோ ரொம்ப ஷேட் ஆகிட்டேன். பட் கஸ்டமர் ஹாப்பி. இதே மாதிரி உங்களுக்கும் ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.